ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா புளிச்சக்கீரை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்துட்டு புளிச்சக்கீரை வந்துட்டு நல்லா தண்ணி போட்டு கழுவிட்டு நம்ம நல்லா குக்கரில் வச்சு வேக வச்சிடலாம். குக்கர்லேன்னு வேறு ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நம்ம விசில் விட போகிறதில்ல, சும்மா மூடி போட்டு தான் வந்துட்டு வேக வைக்க போகிறோம். பாருங்கள், புளிச்சக்கீரை நல்லா வெந்து வந்திருக்கு. அதே சமயம் நம்ம ஒரு பேன் வச்சுட்டு அதில் சின்ன வெங்காயம் போட்டு ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம், அப்புறம் பூண்டு, இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 காஞ்ச மிளகா போதும். அப்புறம் இது தக்காளி ஒரு 1லேருந்து 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா புளிச்சக்கீரை ஏற்கனவே புளிப்பாக தான் இருக்கும். அதனால தக்காளி புளியெல்லாம் நம்ம இதில் அதிகமாக சேர்த்த போகிறதில்ல. தக்காளி மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், நல்லா தக்காளி நல்லா வணங்கிட்டோம். ஸோ நல்லா தக்காளி எப்படின்னா தோல் உறிஞ்சி நல்லா இந்த மாதிரி பதத்தில் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். பாருங்கள், புளிச்சக்கீரையும் அதே டைம் இதாகிடுச்சு, நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அந்த தண்ணியை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கீரையை மட்டும் தான் எடுக்க போகிறோம். ஸோ அந்த தண்ணி வேணுன்னும் போது கடையும் போதோ இல்லை ஆட்டும் போது யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வணக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த எல்லாத்தையுமே தக்காளி வெங்காயமெல்லாம் போட்டு இப்போ புளிச்சக்கீரையும் சேர்த்து ஆட் பண்ணி நம்ம ஒன்று கடைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மிக்சியில் கூட போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ கடையை தான் போகிறோம். ஸோ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போது. ஸோ இது சுடு சாதத்துக்கு அப்புறம் களி இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இப்போ கடைஞ்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் போடுறதுனா கூட போட்டுக்கோங்க. ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும் இது. ஸோ அவ்வளோதான், ஆயிடுச்சு. நம்ம அவ்வளோதான் கடைஞ்சாச்சு. இப்போ அவ்வளோதான், தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கடுகு கருவேப்பிலை போட்டுட்டு அப்புறம் சீரகத்தூளும் வெந்தயத்தூளும் இதுலேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், ஆயிடுச்சு. பாருங்கள், அவ்வளோதான். கொட்டிட்டு நம்ம கிளறி விட்டுட்டா நம்மளோட சட்னி ரெடி ஆகிடும். நல்லா சுடு சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், பாருங்கள், கலர் நல்லா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. அவ்வளோதாங்க, ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.